இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைல் சுவைமிக்க சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் பண்ணினீங்கன்னா அகெயின் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ட்ரையாக ஒரு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 1/2 kg போனோட உள்ள சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் சுக்கா ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சிக்கன் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், பாதி அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தனியாக ஊற வச்சுருங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேங்காய் 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சோம்பு, ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் எங்கள் வீட்டில் முந்திரி ஆட் பண்ணால் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எடுத்துப்பாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனியாக எடுக்கிறதா இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சுக்காவை பொறுத்தளவு ஆனியன் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 kgக்கு நான் 3 ஆனியன் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கணும். அதுதான் சிக்கன் சுக்காவோட டேஸ்ட்டுக்கு அல்டிமேட் ஆகிறது. இப்போது ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு நல்லா மசியக்கூடாது. தக்காளி ஓரளவு நம்ம பார்க்குறப்ப பெருசாகவே தெரிகிற மாதிரி இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கிட்டு இருங்க. அதுக்கடுத்து இப்போ இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா, மஞ்சத்தூள், வத்தல் பொடி, மல்லித்தூள் இந்த 3ம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பொடியோட ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா போனோட சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இடையிலே உங்களுக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பரட்டி அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா சிக்கன் பாயில் ஆகிறப்ப அதிலருந்தே நமக்கு தண்ணி வெளியே வரும். ஸோ அதிலே அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2-3 தடவை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி மட்டும் விடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு. அப்படியே மூடி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஃபைனலாக உப்பு, காரம் எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் அப்படியே நல்லா வேகுது பார்த்திங்களா, அந்த வேகிற டைமு ஒரு ஸ்மெல்லு வரும், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே எடுத்து நமக்கு சாப்பிட்றலாமான்னு தோணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் ஆட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் சுக்காவுக்கு தேங்காய் பால்லாம் எடுக்க மாட்டாங்க, ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஃபைனல் டச்சே நம்ம கடைசியாக சேர்க்குற அந்த நல்ல மிளகு பொடி தான். அப்படியே மெல்ட்டால் தூவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னா, ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்ல மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இதை நோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.